இது வந்து அக்ரி சக்தி 2024 விருதுக்கான விண்ணப்பம் நான் அனுப்பிச்சிருந்தேன். அவங்க வந்து வீடியோ ஃபார்மேட்டில் ஒரு 5 கொஸ்டின் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அந்த 5 கொஸ்டினில் வந்து நான் வந்து இப்போ பதிலளிக்கிறேன். அதாவது உங்களுடைய பெயர் வந்து என்னோடய பேர் வந்து சிஜீஷ் நம்பியார். ஊர் வந்து பழனி. நான் வந்து ஃபவுண்டர் ஆஃப் ஹெச்ஆர்எம் இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அது வந்து நடத்திட்டுருக்கேன். இது வந்து மெயினாக வந்து ஃபார்ம் லேபர் ரிக்ரூட்டிங் அண்டு ரிசர்ச் ஒர்க்கு தான் நான் பண்ணிகிட்ருக்கிறது. இது வந்து தமிழ்நாட்டில் வந்து பழனியில் ஆஃபீஸ் இருக்குது. ஆனால் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா இந்த மாதிரி ஸ்டேட்டுகளெல்லாம் வந்து நாங்கள் ஆள் வந்து அனுப்பிச்சிட்ருக்கோம். அப்புறம் என்னோடய சேவை எப்படி தனித்துவமானது அப்படின்னு கேட்க 2வது கொஸ்டின்னு. இது வந்து ரொம்ப எசென்ஷியல். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து டெக்னாலஜியோட ஃபார்ம் லேபர் தான் வந்து எல்லா விவசாயிகளுக்கும் தேவைப்படுறாங்க. அதனால தான் இந்த லைனை சூஸ் பண்ணேன். நான் வந்து கவர்மெண்ட்டில் ஐசிஆர், இக்ரிசாட் போன்ற நிறுவனங்களில் வேலை பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த தொழிலை பண்ணோம். நாங்கள் 15 வருஷமாக இது பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷமாக நான் இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணியிருந்தேன். சமூகத்திற்கு இதனால் பயன் என்ன? சமூகத்திற்கு வந்து இப்போ லேபரு கிடச்சிச்சுனாக்கா அந்த ஓனரு, ஃபார்மரு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்க 1 வருஷம் 2 வருஷம் இருந்துச்சுனாக்கா அவங்களோட பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகும், அக்ரிகல்ச்சர் டெவலப் ஆகும். இதுதான் மெயின். அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி செக்டார் வந்து டெவலப் ஆகுது. இது பயனடைகிறது எப்படின்னாக்கா நாங்கள் 1 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்குறோம். அதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுறாங்க. இன்கேஸ் அங்கே வந்து செட் ஆகலை அப்படின்னாக்கா ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்போம். அதனால் வந்து இதோட பயன் என்ன? மெயினாக வந்து விவசாயமும் கால்நடைத்துறையும் மேம்படுத்துவதற்கான ஒரு முயற்சி தான் இது. என்னோடய எதிர்கால திட்டம் என்ன அப்படின்னாக்கா, வேர்ல்டு பேங்கில் ஒரு பெரிய ஃபண்டு வாங்கி ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இந்த ஃபார்ம் லேபர் ரெக்ரூட்டிங், அதாவது தோட்ட வேலைக்கு ஆள் அனுப்புகிற இந்த தொழிலை வந்து விரிவுபடுத்தணும். இது வந்து கவர்மெண்ட்டும் நானும் எம்ஓயு போட்டு ஒரு 766 டிஸ்ட்ரிக்ட் இன் இந்தியாவில் வந்து விரிவுபடுத்துறதுக்கான பிளான். அது வந்து வேர்ல்டு பேங்க்கு வந்து அக்செப்ட் பண்ணியாச்சு. இன்னும் கவர்மெண்ட்டிலேருந்து அக்செப்டன்ஸ் வரலை எனக்கு. அதுவும் வந்துடுச்சுன்னா ஒருவேளை நானும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச 1500 தொழிலாளர்கள் இப்பயும் நம்ம காண்டாக்டில் இருக்கிறாங்க. அதனால் வந்து எங்களுடைய இந்த விவசாய தொழிலாளர்கள், அந்த விவசாய தொழிலாளர்கள் வேலை செய்யும் பெண்கள், ஆண்கள் எல்லாருமே வந்து நல்ல பெனிஃபிட் அடைஞ்சிருக்கிறாங்க, நல்ல சம்பளத்தில் இருக்கிறாங்க. அதனால் இதுதான் 5 கொஸ்டின் நீங்கள் கேட்டதற்கான பதில். இதை பார்த்துட்டு ஒரு அவார்டு ஒன்று இப்போ கிடச்சதுனாக்க அந்த அவார்டு வந்து எங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஒரு ஃபார்மர்ஸுக்கு வந்து நாங்கள் அவார்டு வாங்கியிருக்கோன்னு சொல்கிறதுக்கும், ஃபார்ம் லேபருக்கும் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். ஒரு காவல்துறைக்கு சொல்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு அக்ரி டிபார்ட்மெண்ட் சொல்கிறதா இருந்தாலும் சரி, லேபர் டிபார்ட்மெண்ட் சொல்கிறதா இருந்தாலும் சரி, இந்த அவார்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏற்கனவே 2 அவார்டு வந்து ப்ரைவேட்டில் நான் வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து சிகரம் அவார்டு, இன்னொன்று வந்து அறம் அவார்டு. இந்த அவார்டும் கிடச்சதுனாக்க எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். என் பேர் சிஜேஷ் நம்பியார், ஃபார்ம் லேபர் ரிக்ரூட்டர் அண்ட் ரிசர்ச்சர், பழனியில் இருக்கோம். தேங்க்யூ, நன்றி.